சென்னை மாநகராட்சியில் கழிவறைகள் பராமரிப்பு ஒப்பந்தத்தில் ஊழல் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றம் சாட்டிய அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். சென்னை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் இன்று மேயர் பிரியா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டம் தொடங்கிய போது காலையில் குறைவான மாமன்ற உறுப்பினர்களை கலந்து கொண்டதால் அனைத்து கவுன்சிலர்களும் உரிய நேரத்தில் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என மேயரும் துணை மேயரும் வேண்டுகோள் விடுத்தனர். பின்னர் பாஜக உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மேயர் சுமார் 1500 கோடி ரூபாய் கடன் இருப்பதாகவும் 8.5 கோடி ரூபாய் வட்டி தொகை செலுத்தப்படுவதாகவும் கூறினார். மாநகராட்சி கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அந்த தீர்மானத்தில் மெரினா, பெசன்ட் நகர், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட கடற்கரைகளை தூய்மைப்படுத்தும் பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே கழிவறை பராமரிப்பு ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய அதிமுக கவுன்சிலர்கள் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர். மக்களோட வரி பணத்தை தான் இந்த சென்னை மாநகராட்சி சென்னையை சீரமைக்கிறதுக்கும் இந்த டாய்லெட்டை ஃபங்க்ஷன் பண்றதுக்கும் நடத்துறாங்க. இதுல இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது மெரினா பீச்சில் இருக்க டாய்லெட்ஸ்ல இந்த குற்றச்சாட்டு இருக்கு, புளியந்தோப்புல இருக்க டாய்லெட்ஸ்ல இந்த குற்றச்சாட்டு இருக்கு, சவுகார்பேட்ல பல்வேறு வார்டுகளில். நான் சொல்றது நீங்க அலட்சியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் ஊடக நண்பர்கள், நீங்கள் நேர்ல கூட போய் நீங்களாவே ஒரு ரேண்டம் செக் பண்ணலாம். இதை ஒரு சர்வே பண்ணி எல்லாருமே ஒரு கேள்வியாக எழுப்புறாங்க. பட் இந்த சென்னை மாநகராட்சி கூட்டத்திலேயோ ரொம்ப அவல நிலையா இருக்கு.